மாபெரும் ஜனநாயக நிகழ்வாக கருதப்படும் நம் நாட்டு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. மாநில கட்சிகள், தேசிய கட்சிகள், சிறிய கட்சிகள், பெரிய கட்சிகள் என்ற எந்த வேறுபாடுமின்றி எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தலுக்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றன. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நாட்டை தலைமையேற்று வழிநடத்தப் போவது யார் என்பதை முடிவு செய்யும் இந்த தேர்தல் பற்றிய தெளிவான விவரங்களை நாட்டின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் திரட்டி தரும் புதிய தலைமுறையின் முயற்சிதான் நாட்டின் நாடி கணிப்பு. முதற்கட்டமாக வடகிழக்கு மாநிலங்களின் தேர்தல் நிலவரம் குறித்து செய்தியாளர்கள் மகாலிங்கம் மற்றும் அசீஃப் ஆகியோர் அங்கிருந்து நேரடியாக அளித்து வரும் தகவல்களை கடந்த வாரத்திலிருந்தே பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது மிசோரம் மாநிலம். நாடாளுமன்ற தேர்தல் பற்றிய நாட்டு மக்களின் மன ஓட்டத்தை கணிக்கும் விதமாக இந்தியா முழுவதும் பயணம் செய்து வருகிறது புதிய தலைமுறையின் செய்தியாளர் குழு. பயண திட்டத்தின் முதற்கட்டமாக வடகிழக்கு மாநிலங்களில் நேரடியாக செய்தி சேகரித்து வரும் செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமி தற்போது இருப்பது வடகிழக்கு கோடியில் அமைந்துள்ள மிசோரம் மாநிலத்தில். வாக்காளர்களின் மன ஓட்டத்தை புரிந்து கொள்வதற்காக மிசோரமின் பல்வேறு பகுதிகளுக்கும் பயணம் செய்திருக்கும் மகாலிங்கம் அரசியல்வாதிகள், தொழில் முனைவோர், மாணவர் குழுக்கள், பெண்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்டோரை சந்தித்து பேசியுள்ளார். மிசோரமின் முக்கிய பிரச்சனைகள் என்னென்ன, மிசோரம் மாநிலத்துக்கும் பிற மாநிலங்களுக்கும் இடையேயான ஒருங்கிணைப்பு எப்படி இருக்கிறது, ஒரே ஒரு தொகுதியை மட்டுமே கொண்டிருக்கும் மிசோரம் மாநிலம் நாடாளுமன்றத்தில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, தேசிய கட்சிகள் இந்த மாநிலத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கின்றனவா என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்குமான பதில்களை இன்று நமக்கு வழங்கப் போகிறார் செய்தியாளர் மகாலிங்கம். நாட்டின் வடகிழக்கு கோடியில் அமைந்துள்ள மிசோரம் மாநிலத்தை பற்றிய ஓர் அறிமுகத்தை முதலில் பார்க்கலாம். வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான மிசோரம் வண்ணமயமான ஆடைகளுக்கு பெயர் பெற்றது. எளிமையும் வித்தியாசமான பண்பாடும் இங்குள்ள மக்களின் சிறப்பு. இசை மிசோரம் கலாச்சாரத்தின் அடிப்படையாக விளங்குகிறது. மரம் மற்றும் விலங்கின் தோலால் செய்யப்பட்ட குவாங் எனப்படும் முரசு வாத்தியங்களை இசைப்பதில் மிசோரம் மக்கள் வல்லவர்கள். ஆண்டு முழுவதும் ஆடல், பாடல் மற்றும் இசை வாத்தியங்களுடன் மிசோரம் மக்கள் கொண்டாடும் பல்வேறு திருவிழாக்களை காணவும் சுற்றுலா பயணிகள் இம்மாநிலத்திற்கு வருகை தருகின்றனர். தலைநகர் ஐசால் பல்வேறு நவீன வசதிகளை உள்ளடக்கிய நகரமாக உள்ளது. மிசோராமில் பெரும்பான்மையான மக்கள் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகின்றனர். இந்தியாவில் கேரளாவுக்கு அடுத்தபடியாக கல்வி அறிவு பெற்றவர்கள் அதிகம் வாழும் மாநிலமாகவும் மிசோராம் திகழ்கிறது. மீசோ மொழி அதிகாரப்பூர்வ ஆட்சி மொழியாக இருக்கிறது. இதமான தென்றல் காற்று எப்போதும் வீசிக்கொண்டிருக்கும் மிசோரம் மாநிலத்தை சுற்றிலும் சுமார் 16 வகையான பள்ளத்தாக்குகள் அமைந்திருக்கின்றன. மலைகளுக்கு நடுவில் அமைந்திருக்கும் இந்த மாநிலத்தில் தொடர்ந்து அதிக அளவு வெயில் இல்லாமல் இருக்கிறது. இதனால் இது ஒரு முக்கியமான சுற்றுலா தலமாக கருதப்படுகிறது. கடந்த 1987ஆம் ஆண்டு தனி மாநிலமாக அறிவிக்கப்பட்ட மிசோரம் கடந்த 1971ஆம் ஆண்டு முதல் இந்தியாவுடன் ஒருங்கிணைந்த யூனியன் பிரதேசமாக இருந்து வந்தது. இயற்கையின் படைப்பில் உருவான பல்வேறு எழில் அம்சங்களை காண விரும்புபவர்கள் வாழ்நாளில் ஒருமுறையேனும் மிசோரம் செல்ல வேண்டும் என இயற்கை ஆர்வலர்களும் சுற்றுலா விரும்பிகளும் தெரிவிக்கின்றனர். கல்வி அறிவில் மட்டுமின்றி சுகாதாரத்திலும் மிசோரம் மக்கள் தேசிய அளவில் முன்னிலை வகித்து வருகின்றனர். மிசோரமை காங்கிரஸ் கட்சி பலமுறை ஆட்சி செய்துள்ளது. தற்போது அதன் முதலமைச்சராக இருக்கும் லால்தன் காவ்லாவும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்தான். தேசிய கட்சிகளை தவிர சில மாநில கட்சிகளும் அங்கு செயல்படுகின்றன. மிசோரமில் கடந்த 1972ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை 11 முறை சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றுள்ளது. தொடக்க காலங்களில் மாநில கட்சிகளான மிசோ மக்கள் மாநாட்டு கட்சியும் மிசோ தேசிய முன்னணி கட்சியும் ஆட்சி அமைத்தன. கடந்த 1984இல் நடைபெற்ற தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றிய காங்கிரஸ் கட்சி அதன் பின்னர் அம்மாநிலத்தில் தொடர்ந்து கோலோச்சி வருகிறது. தற்போதைய முதலமைச்சராக இருக்கும் லால்தன் காவ்லா 5 முறை அம்மாநிலத்தின் முதல்வர் பதவியை வகித்துள்ளார். கடந்த ஆண்டின் இறுதியில் நடைபெற்ற மிசோரம் சட்டமன்ற தேர்தலில் தன் காவ்லா தலைமையிலான காங்கிரஸ் கட்சி மொத்தமுள்ள 40 தொகுதிகளில் 34 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. மிசோரமில் உள்ள ஒரு மக்களவை தொகுதியும் தற்போது காங்கிரஸ் வசம்தான் உள்ளது. CL
ரவுயா அதன் தற்போதைய உறுப்பினராக இருக்கிறார். இந்தியாவின் வடகிழக்கு எல்லையில் அமைந்திருக்கும் மிசோரம் மாநிலத்தில் எந்த கட்சிக்கு மக்களவைத் தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்து இப்போது பார்க்கலாம். மொத்தம் 40 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட மிசோராமில் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருந்து வருகிறது. தற்போது 34 எம்எல்ஏக்களை கொண்டுள்ள காங்கிரஸ் கட்சி கடந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியதால் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தங்கள் கட்சிக்கே மக்கள் வாக்களிப்பார்கள் என்று உறுதியாக நம்புகிறது. Last MP election in 2009, our candidacy role has won with 1,08,000 votes. That was our record in Mizoram election. It may become again in this election. If any party or come together and Congress was a leading party, now will win. ஆனால் காங்கிரஸ் கட்சி பல மோசடிகளை செய்து முறைகேடாக ஆட்சியை பிடித்துள்ளதாக குற்றம் சாட்டும் முன்னாள் முதலமைச்சரும் மிசோ தேசிய முன்னணியின் மூத்த தலைவருமான ஜோரம்தாங்கா நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு மக்கள் பாடம் புகட்ட தயாராகிவிட்டார்கள் என்கிறார். All the people believe that they came to power through manipulation for the second time, 2008, now 2030. Therefore, let us pull them down. Let us teach them a lesson that manipulation actually is, the financial corruption is one thing which can be to some extent tolerable. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் தற்போதைய மக்களவை உறுப்பினர் CL ருவாலா மீண்டும் போட்டியிடுகிறார். எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்படுவதால் இவர் எளிதாக வெற்றி பெற்றுவிட முடியாது என்றே கூறப்படுகிறது. மிசோரத்தின் முக்கியமான எதிர்க்கட்சியான மிசோ தேசிய கட்சி உள்ளிட்ட மாநில கட்சிகள் இணைந்து பொதுவான ஒரு வேட்பாளரை களமிறக்கி காங்கிரசுக்கு கடுமையான நெருக்கடியை ஏற்படுத்தும் திட்டத்தை வகுத்திருக்கிறார்கள். இது காங்கிரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்துமா அல்லது காங்கிரஸ் கடந்த காலத்தை போல எளிதில் வெல்லுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். புதிய தலைமுறைக்காக மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலிலிருந்து ஒளிப்பதிவாளர் மதன் மற்றும் உதவியாளர் தினேஷுடன் மகாலிங்கம் பொன்னுசாமி. இந்தியாவில் அதிகம் பேர் கல்வியறிவு கொண்ட 2வது மாநிலமான மிசோரமில் பல கிராமங்கள் இன்னும் குடிநீர் மற்றும் மின் வசதி பெறாமல் இருக்கின்றன. கிராம மக்கள் மட்டுமல்ல, நகர மக்களும் கூட இன்னும் அதிகமான வசதிகளை எதிர்பார்க்கின்றனர். மிசோரம் எதிர்கொண்டு வரும் பிரச்சனைகள் பற்றி இப்போது பார்க்கலாம். மிசோரம் மாநிலத்தின் புவியியல் அமைப்பே அங்குள்ள பல பகுதிகளுக்கு அடிப்படை வசதிகள் கிடைப்பதற்கு தடையாக இருக்கிறது. எனினும் இருக்கும் வசதியை பயன்படுத்தி செய்ய வேண்டிய அடிப்படை வசதிகளை அரசாங்கம் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டும் அங்குள்ள மக்கள் மத்தியில் இருக்கிறது. அதிகம் பேர் கல்வி அறிவு பெற்றிருந்தாலும் உயர்கல்வி பெறுபவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவு. இப்பகுதி இளைஞர்கள் மற்ற மாநிலங்களைத்தான் வேலைவாய்ப்பிற்காக நம்பியுள்ளனர். நாங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட் தொடர்பியல் துறை 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பித்தோம். ஒரு பேட்ச் தான் போயிருக்காங்க. இப்போ தான் எங்களுக்கே தெரியுது இங்கே மிகப்பெரிய வேலைவாய்ப்பு இல்லை. அதனால அது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல். அதனாலே ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில்ஸை இவங்களுக்கு வளர்க்கணும், இவங்களாவே உருவாக்கணும் அப்படின்ட்டு இப்போ தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. மாணவர்களுக்கு இங்கே வேலைவாய்ப்பு இல்லை கல்வி உயர்கல்விக்குமே வெளியில தான் போகிறாங்க. டெல்லி, சென்னை, அப்புறம் ஹைதராபாத். இங்கே மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு இல்லை, வாய்ப்புகள் இல்லை, வேலை வாய்ப்புகளும் இல்லை, கல்விக்கும் உயர்கல்விக்கு இங்கே இல்லை. மிசோரமில் ஆண்களை காட்டிலும் கடுமையாக உழைப்பவர்கள் பெண்கள். இருப்பினும் பெண்களின் மேம்பாடு கவலை அளிக்கும் வகையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. I think this is in our society that a man rules. We women, how much hard we work, how much achievement we had, at the end of the day we have to go to our home where a man heads. நாட்டின் எல்லையில் அமைந்திருக்கும் மிசோரமில் எளிதாக கிடைக்கும் போதை வஸ்துக்களால் பல இளைஞர்கள் சீரழிந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்கு கல்வி அறிவு இன்றியமையாத காரணியாக இருக்கிறது. ஆனாலும் கல்வி அறிவை மாநிலத்தின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த முடியாமல் திணறி வருகிறது மிசோரம். அடிப்படை வசதிகளை அதிகரிக்க வேண்டும், மேம்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை இந்த மக்கள் மத்தியில் வலுவான கோரிக்கையாக இருக்கிறது. பல சுற்றுலா தலங்களும் கூட இன்னும் அடிப்படை வசதி பெறாமல் இருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த நிலை மாற வேண்டும் என இம்மாநில மக்கள் விரும்புகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதன் மற்றும் உதவியாளர் தினேஷுடன்
அசாம் மாநிலம் தலைநகரான ஐஸ்வாலிலிருந்து மகாலிங்கம் பொன்னுசாமி. மிசோரமில் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருப்பதற்கு என்ன காரணம்? மாநில மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்னென்ன? செய்தியாளர் மகாலிங்கம் தரும் நேரடி தகவல்களை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.